வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இலங்கையை பொறுத்தவரை இன்று மேற்கு பகுதியில் குறைவாகவும் கிழக்கு மாகாணங்களுக்கு கூடுதலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்களை பொறுத்தவரை காலை 9 மணிக்கு பிறகு மழை லேசான மிதமான மழையாக பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, மேலும் ஹாலி, ஹமந்தோட்ட, கோட்டை இந்த இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கிழக்கு மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாக வெப்பச்சார் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா, திரிகோணமலை, முல்லைத்தீவு, மேலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை, மேலும் வவுனியா, அனுராதபுரம் இந்த மாகாணங்களில் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாகாணங்கள் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஏதாவது உங்கள் மாகாணத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாக. இன்று மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதியில் மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி. நாளை செப்டம்பர் 27ஆம் தேதி வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக நாளை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் வவுனியா, அனுராதபுரம், தம்புள்ளை, திரிகோணமலை மேற்கு பகுதி, மேலும் கண்டி, ரத்னபுரி இந்த மாகாணங்களுக்கெல்லாம் கனமழை, மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் நாளை. மேலும் மேற்கு மாகாணங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு மாகாணங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மிதமான சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை இந்த மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வருகிற நாட்களில் யாழ்ப்பாணத்துக்கு மாலை நேரங்களில் மழை இல்லாவிட்டாலும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு நாட்கள் அதிகாலையிலும் மழை கிடைக்கும், மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த மாகாணங்களை பொறுத்தவரை. மேலும் செப்டம்பர் 28 விட 29 மேலும் பரப்பில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 28ஆம் தேதியே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 29ஆம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 30, அக்டோபர் 1, 2, 3, 4, 5 என்று அடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒதுக்கி மழை கிடைக்கும். இது வெப்பச்சலனம் என்பதால் ஒதுக்கி உங்கள் ஊரில் மழை பெய்தாலும் பக்கத்தூரை ஒதுக்கும், பக்கத்தூரில் மழை பெய்யும் பொழுது உங்கள் ஊரை ஒதுக்கும் அளவுக்கு இந்த மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை என்பதால் ஒதுக்கி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் உங்களுக்கும் மழை கிடைக்கும். வருகிற நாட்களில் செப்டம்பர் 27 விட 28, 28 விட 29 என்று படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்கும். பெரும்பாலான இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் வருகிற நாட்களில். மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடாவில் 35 முதல் 45 கிலோமீட்டராகவும், மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டராகவும், இலங்கை வடக்கு பகுதி கிழக்கு பகுதி உள்ள வங்கக்கடலிலும் இப்போதைக்கு காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை. 35 முதல் 45 கிலோமீட்டராகவும், மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்கள் மட்டுமே சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் செப்டம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஒரு வளிமண்டல காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக காற்றின் வேகம் செப்டம்பர் 28ஆம் தேதியிலிருந்து அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் மீன்பிடிக்க செப்டம்பர் 28ஆம் தேதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.